திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா துர்கா, வயது 29 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சைவ பிள்ளை வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க +2 தாங்க முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மல்லிகை கடை வச்சு சொந்தமாக நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் மாதம் வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 40,000 வருது. இப்போ வந்து ஒரு 50,000 60,000 சேர்ந்து வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு இது வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொந்தமாக வீடு இருக்குது. இப்போ தான் வந்து வீடு புதுசாக கட்டினாங்க. நிலம் வந்து ஒரு 30 ஏக்கரா நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, கொய்யாத்தோப்பு இதெல்லாம் பத்தாததுக்கு நிலமும் இருக்குது. ரொம்ப வசதியான குடும்பம் தான் அந்த பொண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. 2 ஒரு அக்கா ஒரு தம்பி இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அப்பா இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய மணமகன் தான் நல்லா பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டோட மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒன்றும் திருமணம் ஆகலை. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க கும்பகோணத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா, வயது 28 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா மலையாளம் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க BCA முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரைஸ் மில் தான் வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குது. நிலம் வசதியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாடகை நிலத்தில் தான் வந்து ரைஸ் மில் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குது. வரக்கூடிய மணமகன் வந்து கொஞ்சம் வசதியானவராக இருக்கணும். எந்த குறையும் இல்லாத என்னை பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. இவங்க வந்து வீட்டில் வரன் பார்த்துட்டே இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க கம்பத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு